அல்ஹம்துலில்லாஹ். கணித்திருக்கூடிய சகோதரர்களை அல்லாஹ்வுடைய பேரருளால் நமது பள்ளிவாசலில் வழக்கமாக நடைபெற்று வருகின்ற வாராந்திர மார்க்க தர்பியா வகுப்பு இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்தில் நடைபெறுகிறது. இந்த வகுப்பின் தொடக்கத்தில் சகோதரர்கள் மதீன் அவர்கள் இறைப்படைப்பு ஆன்வாசனங்களை வருவது. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வகுப்பை மரியாதைக்குரிய ஷேக் அய்யூப் அலி ஹஜி அவர்கள் நடத்துவார்கள். முஸ்லிம் சமூக பொறுப்புகள் என்ற தலைப்பிலே இந்த வகுப்பை நடத்தி தருமாறு ஷேக் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم
رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس الحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله أولئك سيرحمهم الله إن الله عزيز حكيم وعد الله المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر ذلك هو الفوز العليم. وقال نبينا صلى الله عليه وسلم المسلم أخو المسلم. وقال نبينا صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده. அளவிலா அருளும் நிகரில்லா அன்பும் இளங்குமோர் இறையில் இனிய பெயர் போற்றி இவ்வையகத்திற்கு வழிகாட்ட வந்த இறுதி தூதர் நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தினை சாற்றி அன்னார்தம் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த அவர்களது குடும்பத்தார், சத்தியசீலர்களான சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள், சங்கிக்குரிய இமாம்கள், இறைநேச செல்வர்கள், இறையருள் பெற்ற நல்லடியார்கள், இங்கே குழுமி இருக்கிற பெரியோர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், உங்கள் யாவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருள், அவன் நம்மீது புரிந்திருக்கின்ற கருணை, அவன் நம்மீது விதித்த கடமையான தொழுகையை அதற்கே உரிய நேரத்தில் நிவர்த்தி செய்கின்ற வாய்ப்பை நமக்கு வழங்கியது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி தோழர் இருக்கிறார், ஐயுல் இஸ்லாம் அஃதல், இஸ்லாத்தில் சிறந்தது எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அஸ்ஸலாத் அலா வக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை அருவருக்கத்தக்க காரியங்கள் உங்களை அப்புறப்படுத்தும் என்று சொல்கின்ற அதே திருமறையில் இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, தொழுகை மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி மவுத்து நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல தொழுகை நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு வர வேண்டிய ரிஸ்க் நமக்கு குறிக்கப்பட்ட நேரத்தில் வந்து சேருவதை போன்று தொழுகை வரும், வருகின்ற போதெல்லாம் அதற்குரிய நேரத்தில் தொழுவதுதான் இஸ்லாத்தில் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழியை பார்க்கணும். அந்த அடிப்படையில் மகரிபை நாம் தொழுதோம். நம்மை சார்ந்த அநேக பேர் தொழுகை விஷயங்களிலே பலகீனமாக இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் இந்த சமூகத்தை பற்றி சொல்லுகிற போது என்ன சொல்கிறான்? வல் முஃமினூன வல் முஃமினாத் பாதுஹும் அவுலியா பாத், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நண்பர்களா இருந்தா என்ன செய்யணும் சொல்றான்? சூரத்து தஹ்ரீம்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே
ஹூ அன்ஃபுஸக்கும் அலைக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து காப்பாற்றுங்கள். சமூகம்னா நம்ம குடும்பம். அகில் வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத் வஅன்திர் அஸீரத்தக்கல் அக்ரபீன். குடும்பத்தை துலகச் சொல்லு, உன் உறவினர்களுக்கு வந்து அஸீரத்தக்கல் அக்ரபீன், நெருங்கிய உறவுகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய். அதெல்லாம் இல்லை என்கிற போது நாம் யாராகி விடுகிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிக்கு மாற்றமான முறையிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அழகாக தெளிவுபடுத்தினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வல்லதீ நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லா ததுகுலுல் ஜன்னத் ஹத்தா துமினு, நீங்கள் முஃமின் ஆகின்ற வரையிலே சொர்க்கத்தில் நுழையவே முடியாது. மூமின் ஆகணும். மூமின் ஆகாம நீங்க சொர்க்கத்திலே நுழைய முடியாது. வலா துமினு ஹத்தா தஹாபு அலா அதுல்லுக்கும் அலா அம்ரி இதன்தும் ஃபஅலிம்துமூஹு தஹாபத்தும் அப்சு ஸலாம் பைனக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் இறைநம்பிக்கை கொள்ளாத வரையில் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காத வரையில். என்ன சொல்றாங்க? ஒருவர் செய்யணும், நேசிக்கணும். ஒருவரை ஒருவர் நீங்கள் நேசிக்காத வரை முழுமையான இறைநம்பிக்கையாக ஆகவே முடியாது. ஒருவர் ஒருவரை நேசிக்கணும். எந்த அளவுக்கு நேசிக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்குள் நான் ஒன்றை அறிவித்து தரட்டுமா? நீங்கள் செயல்படுத்தினால், நான் சொல்றதை நீங்கள் என்ன செய்யினால் செயல் அல அதுல்லுக்கும் அல அம்ரி, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்வேன், அதை நீங்கள் நிறைவேற்றுவீர்களே ஆனால் ஒருவர் ஒருவரை நேசம் கொள்ளலாம். ஒருவர் செய்யலாம், நேசம் கொள்ளலாம். உங்களுக்கிடையே சலாத்தை பரப்புங்கள். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன செய்வாங்க? தஹாபத்தும் அப்சு ஸலாம் பைனக்கும், உங்கள் மத்தியில் சலாத்தை பரப்பும். ஐயில் இஸ்லாம் அப்லல் மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர் கேட்கார், இஸ்லாத்து சிறந்தது எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்சு ஸலாம் வ அதீமு தஆம் அலா மன் அரஃப் வ மன் லம் தஅரிஃப். சலாத்து பரப்பு, தெரிந்தவர் தெரியாதவர் எல்லாரும் சலாம் சொல்லுங்க. அப்படி சலாம் சொல்கிற போதுதான் நேசம். ஒருவருக்கொருவர் தஹாபத்தும் சொன்னாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேசம் கொள்வீர்கள் எப்ப? சலாம் சொல்ற போது. சலாமே மலிந்து போச்சு. அதான் அண்மையில் ஒரு சகோதரர் அழகாக எழுதியிருந்தார், ஐ லவ் முகமது சொல்றீங்கப்பா, ஐ லவ் முகமது சொல்றது இருக்கட்டும், நீங்கள் முகம்மதை நேசிப்பதை புக்கில் மற்ற சமுதாயத்தை பார்க்க மாட்டான், புக்கு படிக்க போறது இல்லை, நீங்க செயல்படுத்துங்க, அவன் முகம்மதை உங்கள்கிட்ட பார்ப்பான். என்ன செய்யணும்? நீங்க செயல்படுத்துங்க. தெரிஞ்சவன் மட்டும், அது சொந்தக்காரன் மட்டும் வந்தா இப்படி சலாம் சொல்றது, அது சொந்தக்காரன் மட்டும் வந்தா சலாம் மட்டும் இல்லை, வாங்க மச்சான், வாங்க மாப்பு, வாங்க மாமா, வாங்க மச்சான், இதுவா ரசூல் ஸல்லல்லாஹு சிறந்தது இதுன்னாங்க? சலாம் பரப்பு. சலாம் சொன்னா என்னன்னாங்க? நேசம். ஏன்? சலாத்துக்கு அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியும். சலாத்துக்கு அர்த்தம் தெரியணும்லங்க, அர்த்தம் தெரியல. உன் வீட்டு முதல் ஒன்று போயிடுறது கிடையாது. சலாம் சொன்னான், பாக்கெட்ல இருந்து இவனுக்கு சலாம் சொல்லிட்டியா, 100 ரூபா போச்சுடா, 100 ரூபா தொலைஞ்சு அப்படியா? இல்ல. அல்லாஹ் அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. முஸ்லிம்னா ஒருவருக்கு ஒரு நேசத்தை தஹாபத்துன்னு சொன்னத, ஈமான் கொண்டவர்களாக நீங்க இருக்கிறத, சொர்க்கத்துக்கு நுழைகிறதுக்கு வழி என்னது? சலாம் சொல்லு. எப்படி சலாம் சொல்லு? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. உங்கள் மீது இறைவனின் சாந்தி, அமைதி, ரஹ்மத்து, பரக்கத், சாந்தியும் ரஹ்மத்தும் பரக்கத் உண்டாகட்டும். உங்க வீட்டு முதல்ல, என் வீட்டு முதல்ல இருந்து உனக்கு
அரிசியும் பருப்பும் கறியும் மீன் அப்படியா இல்லை. எனவே அவன் புறத்திலிருந்து உனக்கு சலாமத், அவன் புறத்திலிருந்து உனக்கு ரஹமத், அவன் புறத்திலிருந்து ஒரு பரக்கத் ஏற்பட்டு சொல்லிடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரான். அவருக்கு துஆ. யாருக்கு துஆ? உன் சகோதரனுக்கு துஆ. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம். முஸ்லிம்னா சகோதரன். சகோதரன்கிற நிலைப்பாடு இன்றைய சமுதாயத்தில் நம்மிடம் இருக்குன்னு சொன்னால், சகோதரனுக்கிற ஒரு குணம் இருக்கட்டும், இஸ்லாமிய சகோதரனுக்கிற ஒரு குணம் கொஞ்சம் வச்சு பார்ப்போம். உறவே அந்த நிலையில் இல்லை. எந்த உறவு இல்லை? ரத்த உறவுன்னு சொல்றமே அதுவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஜும்மாவிலையும் மாற்று கருத்து கொண்டிருக்கின்ற இமாம்கள் குத்பாவில் ஓதுகிற போது இன்னல்லாஹ் அம்ரு பில்லாஹில் வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா என்ன சொல்றாரு? அல்லாஹ் நீதி செலுத்துமாறு சொல்லுகிறான், வல் இஹ்சான் நற்பண்புகளை போதிக்கிறான், வ ஈதாஇல் குர்பா என்ன செய்யணுமா? நெருங்கிய உறவுகளுக்கு கொடுக்குமாறு சொல்லுகிறான். உறவு ஏன்? உறவை பேணும். உறவை பேணினால் என்ன கிடைக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உன் ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? ஒரு ரிஸ்க்கு விஸ்தீர்ணமாக, ரிஸ்க்னா சோறு மட்டும் நினைக்காதீங்க, பரக்கத் பணம் பொருளாதாரம் விஸ்தீர்ணமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆயுள் நீடிக்க வேண்டும், உன்னுடைய பொருளாதாரம் அதிகமாக வேண்டும் என்று விரும்பினால் உறவை நேசி. அவரவர் அவருடைய உறவை நேசிக்கின்ற போது எல்லாருமே சகோதரராயிருவோம். நம்ம உறவுக்குள்ளே நேசிக்க மாட்டோம். உறவே இல்லை. மக்காவில் இருக்கவர் யாரும் தெரியாது, மதீனாவில் இருக்க யாரும் தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் மக்காவில் இருக்க ஒரு கலிமா சொல்லிட்டாரு, மதீனாவில் இருக்க கலிமா சொல்லிட்டாரு. ஆனால் மக்காவில் இருக்கிறவர்கள் எல்லாம் மக்காவில் மார்க்கத்தை செயல்படுத்த முடியவில்லை என்று இடையில் வருகிற போது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போவோம்னு சொல்லி மதீனாவில் இருந்த அந்த சகோதரரை ஒன்றிணைத்து, சகோதரன் உனக்கு இவன் முடியுமாங்க? இங்க இன்னைக்கு ஒரே வயிற்றுல பிறந்த 2 பேரும் கோர்ட் வந்திருக்கான். அங்க அவர் நேற்றத்தை கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் மக்காவிலிருந்து வந்திருக்காரு. ஆனா நான் மதீனாவை சேர்ந்தவன், அவர் முஹாஜிர், நான் அன்சாரு, நாங்க வேற நீங்க வேறங்க சொல்லல. சொன்னது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னையிலிருந்து இவர் உனக்கு சகோதரர், இன்னும் இவரை சகோதரர் எடுத்துக்கோ. உன் வீட்டில் ஒன்று, உன் மனைவியில் ஒருவர், உன் தோட்டத்தில் பகுதி, எல்லாம் அது கொடுத்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அவரை உன் சகோதரன் எடுத்துக்கணும். அந்த சகோதரனுக்கு என்ன தர வேண்டும் என்று அவர் உடன் பிறந்தவர்களுக்கு இருக்குமோ அந்த அளவை விட அதிகமாக அவர் மீது நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார். அதான் சகோதரத்துவம், அதான் சொல்றாங்க. அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரன். அப்படி இருக்கின்ற போது என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமல் முஃமினூன இக்வா, மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள். ஃபாஸ்லிஹு பைன அகவைக்கும், அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்ற. உறவுகளுக்குள் பிரச்சனை இருக்கா, கூப்பிடணும், உட்கார்ந்து பேசணும். ஏன்? அப்படி உறவை நீ பிரிந்திருப்பாயானால் சொர்க்கத்திற்கு போக முடியாது. யார் சொன்னா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா ததுகுலுல் ஜன்னத காத்தியூன். உறவை துண்டித்தவர் சொர்க்கத்துக்கு போக முடியாது. எத்தனை நாளைக்கு நம்ம பில்டிங்ல உட்கார்ந்து இருக்க முடியும்? எத்தனை நாளைக்கு இந்த உலகத்தில் உட்கார்ந்து இருக்க முடியும்? எத்தனை நாளைக்கு மனை மக்களோடு இருக்க முடியும்? மற்ற உறவுகளை நேசிக்கின்ற போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சொர்க்கத்துக்கே போக முடியும். சொர்க்கத்துக்கு போகணுமா வேண்டாமா? போகணும் என்றால் என்ன செய்யணும்? சமூகம், வேறு சமூகங்கள் எல்லாம் அந்த சமூகத்தில் இருக்கின்ற மக்களை ஒன்றிணைப்பதில், உதவி செய்வதில், இன்ன பிற நற்காரியங்கள் ஒன்று கூடுவதில் சரியாக இருக்கிறார்கள். ஆனால் மார்க்கம் இல்லை.
யார்கிட்ட மார்க்கம் இருந்து நமக்கு வலியுறுத்துகிறதோ நம்மள்கிட்ட அந்த சகோதரத்துவம் இல்லை, அந்த உறவு பேணுதல் இல்லை, அவருக்கு ஒருவருக்கொருவர் அந்த நன்மையை தீமை தடுக்கிற பண்பு இல்லை, அந்த அஷீரத்தக்கள் அக்ரமின் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறது இல்லை. என்ன இருக்கு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, வல் முஃமினூல் முஃமினாத், முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்கள் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர், யஅ்முருன பில் மஅரூஃப், நன்மை ஏவணும். நன்மை சொல்லணும்ல. பக்கத்து வீட்டுக்காரர்கள் உன் வீட்டில் கல்யாணம் பக்கத்து வீட்டை முதல்ல போய் சொல்றோம், சொல்றமா இல்லையா? ஏன்னா பக்கத்து வீடு பாடு. நீங்க சொர்க்கத்துக்கு போனா அவர் நரகத்துக்கு போனா அவர் மார்க்க விஷயங்களில் அநேக காரியங்களை புறந்தள்ளி விட்டு குறிப்பாக தொழுகையே இல்லாமல் இருக்கிறாரே, சொல்லணும்ல. சொன்னீங்களா? அதான் அல்லாஹ் சொல்றானே, நன்மை ஏவார்கள் மூமின்கள், நண்பர்கள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நண்பர்கள். ஏன்? லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு சொல்லியாச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லியாச்சுன்னா சகோதரராயிரும். சகோதரன் எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஃமின் கல் முஃமின் கல் புன்யான், கட்டடத்தை போன்றவர்கள். அந்த கட்டடம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது கையை இணைச்சு இந்த வரலை இணைச்சு ஸ்ட்ராங்கா இருக்கும். அது நம்ம ஊர்ல நாகர்கோயில ஒரு சமூகம் அப்படியே இருக்காங்க. வசதியானவங்களா வசதியற்றவர்களா எல்லாரும் அவன் வீட்டுக்கு நல்லது காரியமா எல்லாரும் கட்டாயம் போய் ஆகணும். அங்க உட்காந்து எழுதுறான், யாரெல்லாம் வந்தா வரலையா அந்த சங்கத்திலிருந்து கூப்பிட்டு அந்த சமூகத்தின் தலைவர் கூப்பிட்டு அவருக்கு உண்டான அந்த பனிஷ்மெண்ட் சொல்றாங்க. அல்ல வராதுக்கு ஒழுங்கான காரியங்கள் சொன்னால் அதுக்குண்டான ஏற்பாடு செய்கிறார். ஏன்? நம் சமூகத்தில் பலகீனமானவன் என்பதற்காக நீ வராம இருந்தாயா? அது சாத்தியப்படாது, வந்தாகணும். ஏன்? நம் இனம். அவனை கையை பிடிச்சு தூக்கி விடும். நீங்க கையை பிடிச்சு தூக்கி விடுறதுங்கிறத விட முதலில் அவனை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதற்கு நம்மிடத்துல அந்த பண்பு வந்திருக்கிறதா என்றால் இல்லை. அது அல்லாஹ் சொல்றான், பாலுவும் அவுலியா, நண்பர்கள் மூமினாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யஅ்முருன பில் மஅரூஃப், நன்மை ஏவார்கள். நன்மை ஏவுறதுன்னா இது மட்டும்தான் இருக்கா? அநேக விஷயங்கள் இருக்கு. தொழுகை மட்டுமல்ல, தொழுகை மட்டும்தான் நன்மையா? அவர்கள் ஏனைய நற்கிரிகைகள் குர்ஆன் ஓதுன்னு சொல்லுங்க, தர்மம் கொடுங்கன்னு சொல்லுங்க, உறவை நேசிக்க சொல்லுங்க, அது நன்மை தானே. அப்ப நன்மையான விஷயங்கள் என்கிற போது அவர்களும் நம்மோடு சேர்ந்து இக்காரியங்களில் ஈடுபடுகிற போது அவர்களுக்கு உண்டான கூலி அல்லாஹ்விடத்தில் மாபெரும் மகத்தான கூலி இருக்கிறார். நன்மையான விஷயங்களை சொல்வார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கணும். தீமையை தடுக்கிறதுக்கு தான் நம்ம ஆட்கள் போறதே கிடையாது. நன்மை ஏவுறதும் கிடையாது, தீமையும் கெடுக்கிறதும் கிடையாது. ஆனால் நான் குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்ற வேண்டும் என்பதில் நான் ஆசைப்படுகிறேன், ஆனால் பின்பற்ற மாட்டேன். அதன் அர்த்தம் அப்ப அல்லாஹ் சொல்கிறார், வயன்ஹவுன அனில் முன்கர், தீயதை தடுக்கணும். தீயதை தடுக்கிறோம்னா அவங்க வாட்டு செய்யறாங்க, நாம நம்ம வாட்டுக்கு இருப்போம். அவங்களுக்கு உண்டான கபருக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க, நாம் நம்மளுக்கு உண்டான கபருக்கு தேடிக்கிட்டு இருப்போம். அப்படிங்கிற பாணியில நாம் என்ன செய்யறதில்ல, தீமையை தடுப்பதை இல்லை, தடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிரு பியதிஹி. இப்போ தீபாவளி வரப்போதா, வேட்டு நம்ம பையங்களை வீட்டில் நிறையா விடுவாங்க. உறவுகளில் சிறுவர்கள் கூட ஆசைப்படுவாங்க, விடுவாங்களா? நம்ம வீடுகளில் தீபாவளிக்கு நமக்கு சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இல்லை. ஆனால் தாய்மார்களும் தந்தைமார்கள் என்ன சொல்லுவாங்க, சின்ன பிள்ளை ஆசைப்பட்டேன், பக்கத்து வீட்டுக்காரன் விடுறேன், இவனும் விடுறான். அவன் ஆசைப்பட்டான்னு அவங்க அம்மா அத்தா வாங்கி தரேன், இவனை அவன் அத்தா மட்டும் கேட்குறான். என்ன செய்ய? சின்ன பிள்ளை தானேங்க, தப்பு இல்லைங்க, செய்யட்டில்ல.
யார்கிட்ட பதில் சொல்லணும்? அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய்? ஆமாம், சம்பாதிச்சேன், பக்கத்து வீட்டு பையன் வெடி விட்டான், என் பையனும் வெடி கேட்டான், அவனுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். அப்படியா? காசை கரியாக்குவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற கூட்டத்திற்கு ஒப்பாகி விடுகிறார்களோ அவர்களை சார்ந்தவர்கள். இவன் யாராயிரம்? அப்துல் குத்துஸ் தான். ஆனா என்ன செய்ய, அருணாச்சலமா மாறிட்டான். ஏன்? அவன் வெடி விட்டான், இவன் வெடி விட்டான். அவன் தீபாவளி கொண்டாடுறான், இவன் தீபாவளி கொண்டாடுறான். அப்ப என்ன செய்யணுமா? வயன்ஹவுன அனில் முன்கர், தீயதை தடுக்க வேண்டும். தீயது நிறைய விஷயங்கள் இருக்கு, உறவுகளில் இருக்கு. மற்றவங்கள நேர்க்க மற்ற சொந்தக்காரங்கள் எல்லாம் சொன்னோம்னா அவர் வாட்டுக்கு ஏதாவது பேசிடுவாருங்க. விடுங்க, உங்க சொந்தத்தை சொல்லுங்க. அவர்களின் மார்க்கத்துக்கு புறமான காரியங்கள் இப்ப நிறைய இங்க கொஞ்சம் குறைஞ்சி இருக்கு. தௌஹீத் சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறோம். தர்காவுக்கு போறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கல்ல? சொன்னோமா? மொய்தீன் ஆண்டவரை பார்க்கணும், நாகூர் ஆண்டவரை பார்க்கணும், ஆகாட்சி மொழிகளா போய் பார்க்கணும் என்கிற பாணியில அநேக இடங்களில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அவுலியாக்களை தரிசிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர்களில் நம் உறவுகள் இருக்கிறார்கள். நம் உறவுகள் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஒழிந்ததற்கு பின்பே அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்று சொன்னதற்கு பின்பு அங்கே போய் நிற்காம வண்டி கட்டி போறான் பொட்டல்புதூருக்கு. யாரை பார்க்க? மனிதனுக்காரங்க பார்க்க. நடந்து வந்துடலாம், பள்ளியாசலுக்கு வரமாட்டோம். எங்க வந்துடலாம்? நடந்து வந்துடலாம். ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் 5 நேரம் என் விருந்தினர் வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். யாருடைய விருந்தினர்? இது யார் வீடு? அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய அடியாளர், அடியார், அல்லாஹ்வுடைய அடியார், அவனது வீட்டு பணியாளர் கூப்பிடுறாரு. அல்லாஹ் கூப்பிடுறான். அல்லாஹ் தான் பெரியவன், அவனை வணங்குவதற்கு தகுதியான வந்தா என்று சாட்சி சொல்லி இருக்கிறேன். வா வா, தொழுகை நிலைநாட்ட வா, வெற்றி விரைந்து வா. மொய்தீன் கூப்பிடவே இல்லை. பொட்டல்புதூர்ல பாபா காட்சி மொழியில் கூப்பிடவே இல்லை அங்கே வாங்கன்ட்டு. எனக்கு உள்ள ஒரே போர் அடிக்குது, எனக்கு போர்வை பத்துங்க குளிருது, எனக்கு நாத்தம் அடிக்குது, சந்தனத்தை பொத்துங்க, சந்தனத்தை ஊத்துங்க, பத்தியை பொறுத்துங்க, சாம்பிராணி போடுங்க சொன்னாரா? இல்லை. ஆனால் அங்கே போகிறேன். எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கலாம் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி மேலே. அன்னைக்கு ஒரு பெரிய, இது என்னை விட பெரிய தலப்பா கட்டி ஒரு அஜர் சொல்கிறாரு. மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி காலத்தில் அவங்க ஊரில் பாகதாதில் ஒரு பெம்பளை குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டுச்சான். குழந்தை வேணும் ஆசைப்பட்டா குழந்தை ஆம்பளையா பிறக்கிற போது பொம்பளையா பிறந்துருச்சான். இப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. அந்த மாதிரி பிறந்தவொடனே அவர் நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. பொம்பளை பிள்ளைகள பிறந்துருச்சு, நம்ம ஆம்பளை பிள்ளைகளை ஆசைப்பட்டோம். நேரம் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானிட்ட போய், சேக்கு நான் ஆம்பளை பிள்ளை கேட்டேன் எல்லாட்டேன், ஆனால் பொம்பளை பிள்ளை கொடுத்துட்டேன்ல, என்ன சேக்கு எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும்ட்டான். அதை என்ன குட்டியாக மாற்றி விடுறதுக்கு அப்படியா அப்படின்னு நினைச்சாராம். உடனே ஒரு கர்ச்சீப்பை அப்படி போட்டு பொத்துனாராம். பொத்தி கையில் கொடுத்து விட்டாராம் பொம்பளைய. குழந்தை என்ன செய்றாரு? கையில் கொடுத்து விடுறாரு. கொடுத்து விட்டு அந்தம்மா உள்ள போய் திறந்து பார்த்தா ஆம்பளை பிள்ளைய. ஆளுங்க என்னை விட பெரிய தலப்பா கட்டி ஷேக்குடைய துவா பறக்கத்தில் அப்படி கர்ச்சிப்பை தூக்கி மூடினாரு. மூடிட்டு வீட்டுக்கு கொண்டு போனாரு. வீட்டில் போய் கர்ச்சிப்பை திறந்தா என்ன இருக்கு? ஆம்பளை பிள்ளை இருக்கு. மரியம் தாயார் என்ன சொன்னாங்க? இறைவா, என் வயிற்றுல உள்ள குழந்தை ஏதோ நீ கொடுத்தால் அதை நான் என்ன செய்வேன்? உன் பள்ளியிலே விட்டுருவேன், உன் ஆலயத்தில் விட்டுருவேன். நீங்க செஞ்சாங்க. ஆனால் பொம்பளை பிள்ளையா போச்சு. அல்ல அதில் ஒரு அத்தாட்சிக்காக வேண்டி அதே கூட தர்மம் செஞ்சாங்க. அதே கூட விட்டாங்க, நேர்ச்சியை நிறைவேற்றினாங்க. ஆனால் இவன் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்ன செஞ்சாரா? பெண்ணை ஆணாக மாற்றி கொடுத்தார். இந்த நம்பிக்கை அவர்கிட்ட போய் நிற்காங்க. இந்த நம்பிக்கையில் அவர்கிட்ட போய் கையெழுந்தாங்க. நமது உறவு, இந்த நம்பிக்கை இருந்தா என்ன கிடைக்கும்? நிரந்தரமாக. இன்ன ஷிர்க லஸுல்முன் அலீம். ஷிர்க் என்பது மிகப்பெரும் அநீதி.
அதை செய்கின்ற நம் உறவுகளை அன்சக்கும் நாரா, உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து காப்பாற்றுங்கள் சொல்லுங்க. இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம். அப்பதான் அந்த சமூகம், அந்த உறவு அல்லாஹ் சொல்லுங்க, அந்த நட்பு ஒருவருக்கு உற்ற நட்பு பலமாகும். நரகத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், நரகத்திற்கு பிறகு மனிதர்களும் கற்களும் இருக்கிறான். அப்படி போயிடக்கூடாதுங்க. இப்ப நம்ம எப்படி நம்ம வீட்டு விசேஷங்கள்ல கல்யாணம் கச்சேரிகள்ல ஒன்று சேர்ந்து நம்ம மகிழ்ச்சியா சந்தோஷமா இந்த உலகத்தில் இருக்கிறோமோ, அதே போன்று மறு உலகத்தில் நானும் நீங்களும் மாமன் மச்சானாக, அண்ணன் தம்பியாக, சகோதரன் சகோதரியாக சொர்க்கத்தில் இருப்பதற்குண்டான வாய்ப்பு சிறுக்கு செய்யக்கூடாது. நன்மையான காரியம் செய்யணும், தொழுகையை நிலைநாட்டணும். அப்போதுதான் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சொல்லிக்காக தொழுகையை நிலைநாட்டுவார்கள். யாரு? மூமினான மூமின், மூமினான ஆண், மூமினான பெண், மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள் ஒருவருக்கொருவர் நன்மையான தீமையை தடுப்பாங்க, தொழுகையை நிலைநாட்டுவாங்க. எத்தனை பேரை கூட்டம் வர்ற வழியில் பார்க்கிறோம். ஒருத்தர் இன்னொருத்தரோட நின்று பேசிக்கிட்டு இருப்பாரு. என்னைக்காவது வாங்க தொழுகைக்கு நேராச்சு போவோம், கூட்டமா கூப்பிடுறதே இல்லை. ஆனால் நம்ம கல்யாணத்துக்கு போவோம், மண்டபத்துக்கு போகிற வழியில் நமக்கு தெரிஞ்சவர் நிற்பாரு. அந்த கல்யாணத்து வீட்டுக்கார அவனை கூப்பிட்டுருக்கவே மாட்டான். ஆனால் நம்ம கூப்பிடுவோம். நம்ம அங்கே கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்களா, சாப்பிட போவோம், 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட தருவோம். வாங்க கூப்பிட்டோமா, எதுக்கு? கல்யாணம் விட்டு சாப்பிட கூப்பிடுறோம். ஆனால் கபருக்கு போகிறதுக்கு உண்டான நன்மையை ஏற்பாடு செய்வதற்கு உண்டான இடத்துக்கான பள்ளிவாசலுக்கு கூப்பிட மாட்டோம். எது கூப்பிடுறான்? தொண்டைக்கு கீழே போனால் நரகள் அதை சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறோம். தொழுகைக்கு வராவிட்டால் நரகில், அதுக்கு கூப்பிட மாட்டோம். தொழுகையை நிலைநாட்டவா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தீமுன ஸலாத், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். ஜகாத்தையும் கொடுப்பார்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுவார்கள். யாரா இருந்தா? மூமினா இருந்தா. மூமினா இருக்கிறதுக்கு நம்முடைய பணி என்ன? ஒருவருக்கொருவர் அந்நஸ்யத் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், ஃபதக்கிர் இன்ன ஃபஅத்தி ذிக்ரா, உபதேசம் பயனளித்தால் உபதேசம் செய்கள். சயذكر من يخشى, சயذكر من يخشى, இறையச்சம் எவருக்கு இருக்கிறதோ அந்த உபதேசம் அவருக்கு பயனளிக்கும். பயப்படுவார். அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு சொன்னா பயப்படுவார். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைக்கு அவருடைய குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு சொல்கிற போது அச்சம் அவருக்கு மேலோங்கும். அந்த உபதேசத்தை எடுத்து அதை ஏவியதை எடுத்து நடப்பார், தடுத்ததை விடுவார். ஆனால் யார் துர்பாக்கியவான்களோ, சயذكر من يخشى ويتجنبها الأشقى, துர்பாக்கியவான் அவன் செய்வான், அந்த உபதேசத்தை புறக்கணிப்பான். அல்லது யஸ்ல நாரல் குப்ரா, அவன் பெரும் நெருப்பில் புகுவான். சும்மலாய மூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அவன் வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான். வசனத்தை சொல்லுங்க, வசனத்தை வாசிங்க, அவற்றை சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய உபதேசம், உன்னை என்னை படைத்தது தொழுகைக்கு. துன்யாவுடைய மோகத்தில் மூழ்கி இருந்து விடக்கூடாது. அப்படி மூழ்கி இருந்தால் நீ நஷ்டவாளி, நீ மறுமையில் நஷ்டவாளி ஆயிடக்கூடாது. நானும் நீங்களும் சொர்க்கத்தில் ஒன்றோடு உண்டாக இணைந்து இருக்க வேண்டும். வா சொல்லுங்க, அல்லாஹ் கட்டுப்படு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடு என்று இருப்பார்களே. ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உலாய்க்க ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், அது சீக்கிரத்தில் அல்லாஹ்வுக்கு நெசிவான், ரஹமத்து செய்வான். இன்னல்லாஹ அஸீஸுல் ஹக்கீம், நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கிறான்.
என்று சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் அல்லாஹ் அவர்களுக்கு மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் சுவனபதிகளை வாக்களித்துள்ளார். அவற்றின் கீழ் தாத்திரங்கள், அதாவது ஜன்னாத்தின் திரீமின் தாத்திரங்கள் ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். மசாக்கின தையிபத்தன் ஃபீ ஜன்னாத்தின் அதில், அவற்றில் அவர்கள் என்றும் இருப்பார்கள். அந்த நித்திய சோனமதிகளில் அவர்களுக்கு உன்னதமான மாளிகை என்னது மசாக்கின், உன்னதமான மாளிகை அவர்களுக்கு இருக்கிறது. மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வினுடைய திருப்தி அவர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருப்தி தான் மிகப்பெரியது, மகத்தான வெற்றிக்குரியது என்று அல்லாஹ் தனது திருமறையை சொல்லி காட்டுகிறான். இது திருமறை வசனம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் என்று சொன்ன அந்த தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது அல் முஸ்லிம் ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம், அதாவது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிம் ஹம்சுன், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு அங்க என்னமெல்லாம் சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய வேதத்தில் அல்லாஹ் என்ன சொன்னா? தொழுகை நிலைநாட்டணும், ஜகாத்தை கொடுக்கணும், நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும். அப்படி செஞ்சு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபட்டா அல்லாஹ் உடனே உங்களுக்கு அதி சீக்கிரத்தில் ரஹ்மத் செய்வான், அருள் செய்வான் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் மகத்தானவன் கண்ணியமிக்கவன் சொல்லிட்டு சொற்கைக்கன் சொல்லிட்டு வான்மறை நமக்கு சொல்கிறார், வல்ல ரஹ்மான் நமக்கு சொல்கிறான். ஆனால் இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சுன், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டியது 5, இன்னொரு ஹதீஸ்ல 6. என்ன 5? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது ரத்து சலாம், சலாத்துக்கு பதில் சொல்றது. முதல்ல நான் சலாத்து சொன்னேன், அப்துல் சலாம் இஸ்லாத்தில் சிறந்தது. இங்கே என்ன சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்து சலாத்துக்கு பதில் சொல்லணும். வலைக்கும் சலாம் சொன்னா உன் முதல் போயிருமா? வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு சலாம் சொன்னாங்க 50 ரூபா போயிருமே, 500 ரூபா போச்சே, அப்படியா? ரஹ்மத், எனக்கு நீ துவா செஞ்சில்ல, உனக்கு நான் துவா செய்கிறேன். எனக்கு நீ என்ன துவா செஞ்ச? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துன்னு. நான் அதே மாதிரி உனக்கும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் அருளும் உனக்கு உண்டாகட்டும், ஒன்றும் குறைஞ்சிடாது. இது ஒரு முஸ்லிம் இந்த சமூகத்தில் செய்ய வேண்டிய கடமை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அத்துஸ் சலாம், சலாத்திற்கு என்ன செய்வது? பதில் சொல்வது. வலைக்கும் சலாம் என்று என்ன செய்வது? பதில் சொல்வது. அடுத்து சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஇயாதத்துல் மரீல், நோயாளியை நலம் விசாரிக்கணும். நோயாளி நலம் விசாரிக்க நம்மகிட்ட இருக்கா? நம்மகிட்ட இல்லை. ஒரு முஸ்லீமா இருந்தா ஒரு முஸ்லீம் முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்று இருந்துச்சு, சலாத்து பதில் சொல்றது, நோயாளியை நலம் விசாரிக்கிறது. நோயாளியை நலம் விசாரித்தால் என்ன நன்மை கிடைக்கும்? மாலையில் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க நீங்கள் செல்வீர்களே ஆனால் மறுநாள் காலை வரையில 70,000 மலக்குகள் உங்களுக்காக துஆ செய்வாங்க. 70,000 பேர்னா எத்தனை பேருங்க? எவ்வளவு இருக்கும் கூட்டம்? யோசிச்சு பாருங்க. 30,000 பேர் கரூர்ல வந்ததுக்கு 41 பேர் செத்து போனானா? 30,000 பேர், அதுல 70,000 பாருங்க எவ்வளவு பேர், எந்த ஏரியா வேணும் அத்தனை பேரும் மாலையில் ஒரு நோயாளியை நீங்கள் சந்திக்கின்ற போது அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்து இன்ஷா அல்லாஹ் எந்த குற்றமும் இல்லை, என்ன அல்லாஹ் நாடினால் உனக்கு சிஃபா கிடைச்சிடும் சொல்லிவிட்டு நீங்கள் வருகிற போது என்னவா 70,000 மலக்குகள் யாருக்காக? உங்களுக்காக. 7 பேர், 70 பேர், 700 பேர் இல்லை, 70,000. யார் சொல்றா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருவர் காலையில் சந்தித்தால் மாலை வரை, மாலையில் சந்தித்தால் காலை வரை மலக்குகள் பிரார்த்தனை செய்வார்கள். நான் சந்திக்கிறதே இல்லை. ஆனால் கிறிஸ்டின் அதை செய்யறான். அவர் சொந்தமோ பந்தமோ
உறவே இல்லாத முஸ்லீம் அல்லாத ஆஸ்பத்திரியில் போய் உட்காந்துறேன். நோட்டீஸை கொடுக்காம முதல்ல ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்கவனுக்கு போர் அடிக்கும். தினத்தந்தி பத்திரிக்கை வந்து விளம்பரம் முதற்கொண்டு படித்து முடிப்பான், அவ்வளோ போர் அடிச்சுட்டு இருக்கும். அதனால் என்ன செய்யணும், இவன் நேரம் கொண்டு போய் ஏசு வர்றார் நோட்டீஸை கையில் கொடுத்துக்கிறான். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு 2 ஆப்பிளோ அல்லது 2 பிஸ்கத்து பாக்கெட்டை கையில் கொடுத்துட்டு எல்லா பெட்டில் இருக்கிறவர்களையும் செய்வாங்க போய் பார்த்துட்டு எல்லாருக்கெல்லாம் இந்த வரேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சுட்டு திரும்ப ஸ்டார்டிங் அந்த அதுக்குள்ளேயுமே நோட்டீஸை படித்து முடிச்சிருப்பானா. இப்போ என்ன சொல்ல போகிறான்னு அவளோடு கேட்பேன். அந்த நோட்டீஸில் என்ன எழுதியிருப்பான், உன்னை விட என்னென்ன நோயெல்லாம் இருந்துச்சு, இயேசு வந்தார், நாங்கள் வந்து பிரார்த்தனை செஞ்சோம், என்ன செஞ்சார், அவருக்கு சவுனமாக்கினார், நடக்க முடியாதவர் நடந்தார், ஓட முடியாதவர் ஓடினார், பார்க்க முடியாதவர் பார்த்தார் அப்படின்னு எழுதியிருப்போம். படிச்சுப்போம். வந்தவுடனே நாங்கள் உங்களுக்காண்டி பிரார்த்தனை செய்யணும், கொஞ்சம் எந்திரிங்கன்போம். அவன் எழுச்சி பெட்டில் இப்படி உட்காந்துடுவான். உட்காந்துடானா, இயேசுவே இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, அவருக்கு சுணமாக்கும் ஐயா, குணமளிப்பார் ஐயா, கணம் அளித்து விடும் ஐயா, பாருமா. ஆனால் நீ செய்ய வேண்டியது, யார் செய்ய வேண்டியது, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதுல ஒண்ணு ரையாதத்துல் மாதிரி நோயாளி நலம் விசாரிச்சு போய் உட்கார்ந்து பேசுங்க. ஆனா சில பேர் போய் பேசி அவனுக்கு பாதி மவுத்தாயிட்டே வந்துடுறான். அதை பேசக்கூடாது. சில பேர் போய் பேசி நினைச்சுவாங்க உட்காந்து, வேற மருத்துவமனையே கிடைக்கலையான்பான், தொலைஞ்சிச்சு பாதி நோய், வேற டாக்டரே இல்லையா. என் சொந்தக்காரன் அப்படித்தான் வந்தான், பணத்தை கொட்டினான், பாடியத்தை கொடுத்தாங்க. நோய் சரியாகுமா? நோய் சரியாகாது, இன்னும் கொஞ்சம் நோய் கூடிரும். எவர் பெரிய டாக்டராக இருந்தாலும் சரி. என்னங்க, அமெரிக்காவிலிருந்து பீலே வந்தாது, பீலே அம்மையாருக்கு சரியாக்க முடிஞ்சா யார் நாடணும்? அல்லாஹ் எஸ்பி. யாருங்க சிவா வைக்கக்கூடியவன்? அல்லாஹ் சிவா அளிக்க விடுவன். அல்லாஹ் எஸ்பி, அவன் தான் சிவா அளிக்கணுவன். விட்டவன் எடுத்து விட்டால், கிராமங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விட்டவன் எடுத்து விட்டால் தொட்டவன் கெட்டிக்காரன். விட்டவன் எடுத்துடணும், சிம்பிள் மாத்திரையில் போடணும், ரொம்ப வேண்டாம். என் மகன் உங்களுக்கு தெரியும், வந்து தொழு வச்சிருப்பாரு, அவருக்கு வயிற்று வலி ஒரு 5 வயசுல. நாம அதிகம் ஆயுர்வேதிக் தான் பார்ப்பேன். ஆனால் வீட்டுமா சொல்லிட்டாங்க, நீங்கள் பார்த்துட்டு என் பிள்ளைய காப்பாற்றுக்கு நல்லா இருப்பிய, நீங்கள் இங்கிலீஷுக்கு கூட்டு போனார். 4000 ரூபா செலவழித்தேன். எவ்வளோங்க? 4000 ரூபா இங்கிலீஷ் மெடிசன், ஸ்கேன் எடு, அதை எடு, இதை எடு, என்னென்னமெல்லாம் மருந்து. குழந்தைகள் ஸ்பெஷலிஸ்டாக கூட்டு போகிற 3 வயசுலேயும் கூட்டு போயிட்டேன். வயிற்றுவலி திருமண். அவனும் டாக்டரும், என்ன சார் என்னமே எனக்கு விளங்குற, போய் இப்போ இன்னும் இருக்கா ஸ்கேன் எடுத்தாச்சு. ஸ்கேன் எடுத்துட்டு அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசான லொக்குன்னு அவனே 1000 ரூபாய் இருமிக்கிட்டு இருப்பான். அந்த வைத்தியர்கிட்ட போய், இவனுக்கு 1 வாரமாக வயிற்று வலிக்குது, எல்லா மருத்துவமும் பார்த்துட்டேன், இதை பாருங்கன்னு சொன்னேன். அவன் என் பையன் என்ன செஞ்சார், இப்படி ஒரு கையை வச்சு அமுக்கி இப்படி வச்சார். வச்சுட்டு 2 டீப் 3 மாத்திரை டீப் மாத்திரை கொடுத்து, இப்போ ஒன்று கொடுத்துட்டு சாயந்தரம் ஒன்று கொடு, காலையில் ஒன்று கொடு. கொடுத்து ஒரு 1/2 மணி நேரத்தில் அது மாதிரி எனக்கு பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டாரு. காசு கொடுக்கேன் அவருக்கு, எவ்வளவு? 100 ரூபா. பைசாவே வேண்டாம் பாய், போய் துவாவை செய்யும், கடவுள்கிட்ட எனக்காக பிரார்த்தனை பண்ணு. நோய் போயிடுச்சு. ஆனால் இங்கிலீஷ் மெடிசனில் எத்தனை 1000 ரூபா கொடுத்தாச்சு? 4000 ரூபா கொடுத்தாச்சு. இங்கே எவ்வளவு? பைசாவே வேண்டாம். அதை நான் முதல் வந்து கொண்டு வந்தேன்னா, அதை விட்டவன் எடுத்து விட்டால் தொட்டு இவன் கட்டிக்காரன் ஆகிட்டான். 3 குளிச மாத்திரை டீப் மாத்திரை புரிஞ்சா அவன் என்ன அர்த்தம்? அல்லாஹ் நாடணும், அதுதான் நீங்க போய் சொல்லணும். அல்லாஹ் எஸ்பி இன்ஷா அல்லாஹ். உன் சகோதரனுக்கு அப்படி ஒரு பிரார்த்தனை செய்கிற போது அவன் எழுந்து விட்டால், அல்லாஹ் அக்பர், அவன் வந்தாரு, துவா செஞ்சாரு, அல்லாஹ் சிவா ஆகிட்டான். அல்லாஹ் நான் நினைக்கணும். ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிம், அதான் முஸ்லிம் நீ செய்ய வேண்டிய கடமை. நாம என்ன செய்யணும்? நம்ம உறவுனா மட்டும் போறோம். அதுல எந்த உறவு? மனைவி விட்டு உறவுன்னு உடை எடுத்து ஓடுவோம், ஓட்டம் அந்த மாதிரி நிக்காது.
ஏங்க ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க, வேகமாக வாங்க, உடனே ஓடுவோம். பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா ஆஸ்பத்திரி கொண்டு போயிருப்பாங்க, நம்ம வந்த பின்னாடி சொல்லுவாங்க, அந்த மாதிரி உடம்பு முடியலையா, ஆஸ்பத்திரி போயிருக்காங்க, நாளைக்கு போய் பார்த்து வந்துக்கிறோம். அவங்க உறவுனா உடனே போய் பார்க்கணும், உடனே வாங்க, அப்புறம் சாப்பிடுவோம், அப்புறம் பார்த்துக்குவோம் வேற காரியத்தை, கடையில் யாராவது வச்சுட்டு வாங்க. ஆனால் பக்கத்து வீட்டு உறவு அவர்கள் பலகீனமானவர்களாக இருப்பாங்க, சொல்ல முடியாது. சொல்ல முடியுமாங்க? கொண்டு போவாங்க, அங்கே போன உடனே ஒரு 1000 ரூபா கட்டுங்க, ஒரு 2000 ரூபா கட்டுங்க, அது 5000 ரூபா கட்டுங்க, இந்த மாத்திரை பணம் கட்டுறது 2000 கட்டும், ஒரு மாத்திரை எழுதி கொடுத்து இந்த ஆஸ்பத்திரியில் மருந்து கிடையாது, இதை போய் வாங்கிட்டு வாங்க, வாங்கி வச்சுட்டு உட்காந்துப்பான். சீட் இருக்கும், சீட்டில் உள்ள மாத்திரை வாங்குறதுக்கு பணம் இருக்காது. என்ன இருக்காது? பணம் இருக்காது. அப்போ நாம் அந்த இடத்துக்கு போனோம்னா என்ன சொன்னார் டாக்டர்? மருந்து எழுதி கொடுத்தாரு, வாங்குறதுக்கு பைசா இல்லை, கொண்டா. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ நஸ்ருல் லஈஃப், ஒரு நெருங்கிய உறவினர்கள் மட்டுமல்ல, ஒரு முஸ்லீம் சகோதரர், முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம், அவன் முஸ்லீம் நான் முஸ்லீம், நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கான், அவன் லா இலாஹ சொல்லியிருக்கான், இன்னும் சொல்ல போனால் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறார், பலகீனமானவராக இருக்கிறார். என்ன செய்யணும்? போகணும், உடனே போகணும், போய் நின்று பார்க்கணும். டாக்டர் எழுதி சீட்டு கொடுத்துட்டா, மாத்திரை வச்சுருப்பா, அதை வாங்கி கொடுத்தாத்தான் என்ன செய்ய முடியும்? அவனுக்கு நோயை சரியாக்க முடியும். 5 லட்சத்தை கேட்க போறது இல்லை, 500 ரூபாய் இருக்கும், 1000 ரூபாய், ₹500 இருக்கும், 1000 ரூபாய் இருக்கும், கொடுங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 5 சொன்ன அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், வ நஸ்ருல் லஈஃப், பலகீனமானவனுக்கு உதவி செய்யுங்க. அவன் உதவி செய்யறான், ஆப்பிளை கொடுக்கான், பிஸ்கட்டை கொடுக்கான், தேவையான மாத்திரையை கொடுக்கான், எங்கள் இயேசு உங்களை சரியாக்குவார் சொல்றான். அல்லாஹ் சரியாக்க நீ சொல்லு, போய் சொல்றதில்ல. கோயம்புத்தூர்ல கோயாஸ்ன்னு ஒருத்தர் இருந்தான், முஜாஹிதீன் குரூப்ல உள்ளவங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பெட்ல இருக்கிற சகோதரர்கள் அவர் கம்பெனிக்கு லெட்டர் எழுதுவாங்க. நான் 93 சொல்றேன், அங்க பணியாற்றுகிற போது கோயம்புத்தூர்ல அவருக்கு லெட்டர் வரும். நம்ம ஜமியத் அல் குர்ஆனினுடைய தலைவர் மருகும் முஸ்தபா கமால்ட்ட அந்த லெட்டரை கொடுத்து, அவனுக்கு என்னமெல்லாம் தேவைப்படுது மாத்திரை மருந்து, அதை போய் நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி பெட்ரு தேடி போய் கோயம்புத்தூரில் இருக்கிற அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தேடி சென்று அவருக்கு உண்டான மாத்திரையை அவள் எழுதி கொடுத்து, டாக்டர் எழுதி கொடுத்து, அதை நமக்கு லெட்டரில் அப்போ இந்த போன்லாம் கிடையாதுல்ல, லெட்டரில் அதுக்கு பின்னாடி தான் போய் செய்யவே முடியும். அதை செய்வார் அவர், செய்யணும். ஏன்? கடமை. ஏன்? நான் கொடுத்திருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன், அல்லாஹ் ஹதீஸ் குதுசியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்ஃபிக் இப்னு ஆதமுடைய மகனே, என் வழியில் செலவு செய், யுன்ஃபிக் அலை, உனக்கு நான் செலவு செய்கிறேன். ஏன்? அவனுக்கு செலவு செய்ய உனக்கு கொடுத்துருக்கேன். உனக்கு கொடுத்தது யாருக்கு? உனக்கு கொடுத்தது எனக்கு. நான் என்னோட அடியார்களுக்கு உன்னை சோதிப்பதற்கு நான் கொடுத்தேன். உன்னை சோதிப்பதற்கு நான் வாய்ப்பாக உன் அருகில் உள்ளவர், அது உன்னை சார்ந்த சகோதரர் பலகீனமானவர் ரோஹித்திருக்கிறார், உதவி செய்யணும். அது சமூகத்தின் கடமை. உறவுக்கு மட்டுமல்ல, உறவு இல்லாதவர்களுக்கும் செய்யணும். நஸ்ருல் பலகீனமான